நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டிட்டாங்க. அந்த மைக் சின்னமே கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க சின்னத்தை மாற்றினா நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. சின்னத்தை மாற்றினதுக்கு அப்புறம் தான் நாம் தமிழர் கட்சியில் அதிகமான ஓட்டுகள் வாங்கினேன்னு சொல்லி இப்போ நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்ணால் ஒரு விஷயம் பார்த்தேன். ஒருத்தர் வந்து பேசி ஒரு வயசான ஒரு ஐயா சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் ஒரு 10 பேர் போனோம்யா, நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான் போட்டோம் ஓட்டு அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ஐயா சும்மா சொல்லிட்டு இருக்காதியே, நீங்கள் எந்த சின்னத்தில் ஓட்டு போட்டீங்க கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேனே. அதற்கு அந்த ஐயா சொன்னார், தம்பி என்ன எங்களுக்கு தெரியாதா, மைக் சின்னதுக்கு தான் போட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த ஐயாட்ட கேட்டேன், எதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கும்போது, அந்த தம்பி பாவம்யா நல்லது தானே பேசுகிறான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன திமுகவுக்கும் அதிமுகவும் ஓட்டு போட போகிறோம், நம்ம வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸ் தான் ஓட்டு போட போகிறோம், அதுக்கு நம்ம பையன் ஒருத்தர் நிற்கிறான் அவனுக்கு போட்டு போவோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டு போட்டது நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க.